ஓம் சாந்தி. 15/4/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் அனைத்திலும் அதி மேன்மையானவர் ஆகுவதற்குரிய யுகமாகும். இந்த யுகத்திலேயே நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாகி உலகையும் தூய்மையாக்க வேண்டும். கேள்வி: இறுதியில் வேதனை மிக்க காட்சிகளை பார்ப்பதற்காக எந்த அடிப்படையில் நீங்கள் பலத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும்? பதில்: தொடர்ந்தும் சரீரத்தின் விழிப்புணர்வை அகற்றுங்கள். இறுதி காட்சிகள் மிக பயங்கரமானவையாக இருக்கும். குழந்தைகளாகிய உங்களை பலம் வாய்ந்தவர்களாக ஆக்குவதற்கு தந்தை உங்களுக்கு சரீரமற்றவர்கள் ஆகுவதற்கான சமிக்கைகளை கொடுக்கிறார். தந்தை இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இருப்பதைப் போல் உங்களுக்கும் அதை கற்பிக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களை சரீரத்திலிருந்து வேறுபட்டவர்களாக கருதி கொள்ள வேண்டும். சரீரமற்றவர் ஆகுவதை பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இங்கே சரீரங்களுடன் இருக்கிறார்கள். தந்தையும் இப்பொழுது ஒரு சரீரத்துடன் இருக்கிறார். அவர் இந்த குதிரை ரதத்தை செலுத்தியவாறு குழந்தைகளாகிய உங்களுக்கு அவர் கற்பிப்பது என்ன? மரணித்து வாழ்வது எவ்வாறு என்பதை ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தந்தையின் அறிமுகத்தை பெற்றிருக்கிறீர்கள். அவரே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் ஆவார். நீங்கள் ஞானத்தினால் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர் ஆகுகிறீர்கள். அத்துடன் உலகையும் நீங்கள் தூய்மையாக்க வேண்டும். நாடக திட்டத்திற்கேற்ப இந்த உலகம் அழிக்கப்படவுள்ளது. தந்தையை இனங்கண்டு பிராமணர்கள் ஆகுகின்றவர்களே பின்பு புதிய உலகை ஆட்சி செய்வார்கள். தூய்மையாகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக பிராமணர்கள் ஆக வேண்டும். இந்த சங்கம யுகமே அதி மங்களகரமான யுகமாகும். அதாவது இதுவே அனைவரிலும் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்குரிய யுகமாகும். சாதுக்கள், புனிதர்கள், மகாத்மாக்கள், ஆலோசகர்கள், செல்வந்தர்கள், ஜனாதிபதி போன்றவர்களே அதி மேலானவர்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் இது அவ்வாறல்ல. இது கலியுகத்து சீரழிந்த பழைய உலகம். தூய்மையற்ற உலகில் தூய்மையானவர் ஒருவரேனும் இல்லை. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தவர்களாக ஆகுகின்றீர்கள். அம்மக்கள் கங்கையை அல்ல, நீரே தூய்மையாக்குபவரென்று நினைக்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் நீரை கண்டாலும் அதனை தூய்மையாக்குபவரென்று கருதுகிறார்கள். அவர்களது புத்தியில் இது பதிந்திருக்கிறது. நீராடுவதற்காக சிலர் ஓரிடத்திற்கும் ஏனையோர் வேறு இடத்திற்கும் செல்கிறார்கள். எவ்வாறாயினும் நீரில் நீராடி எவரும் தூய்மையாகிவிட முடியாது. நீரிலே நீராடுவதன் மூலம் அவர்கள் தூய்மையாகி விடுவார்களாயின் இந்நேரத்தில் உலகம் முழுவதுமே தூய்மையாக இருக்க வேண்டும். அம்மக்கள் அனைவரும் இப்பொழுது தூய உலகில் இருக்க வேண்டும். அந்த பழைய வழக்கம் தொடர்கிறது. குப்பைகள் போன்ற அனைத்தும் கடலுக்குள்ளே நீரோட்டத்துடன் செல்கின்றன. எனவே அது எவ்வாறு உங்களை தூய்மையாக்க முடியும்? ஆத்மாவே தூய்மையாக வேண்டும். இதற்கு ஆத்மாக்களை தூய்மையாக்குகின்ற பரம தந்தை தேவையாவார். தூய்மையானவர்கள் சத்திய யுகத்தில் இருக்கிறார்கள் என்றும் தூய்மையற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள் என்றும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மை ஆகுவதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். சூத்திர குலத்தவர்களாக இருந்த நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தவர்கள் ஆகியிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிவபாபா உங்களை இவ்வாறு ஆக்குகிறார். நீங்களே உண்மையான வாய்வழி தோன்றல்களாகிய பிராமணர்கள். ஆனால் அம்மக்களோ விக்காரத்தின் மூலமாக பிறப்பெடுத்த பிராமணர்கள். அவரே மக்களின் தந்தை என்பதால் அனைவரும் மக்களே. பிரம்மா மக்களின் தந்தையாவார். அவரே முப்பாட்டனார் ஆவார். நிச்சயமாக அவர் இருந்தார். எனவே அவர் எங்கே சென்றார்? அவர் மறுபிறவி எடுத்தார். பிரம்மாவும் மறுபிறவி எடுக்கிறார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தாயும் தந்தையுமான பிரம்மாவும் சரஸ்வதியும் நாராயணனும் லக்ஷ்மியுமான சக்கரவர்த்தியாகவும் சக்கரவர்த்தினியாகவும் ஆகுகிறார்கள். இவர்கள் விஷ்ணு என அழைக்கப்படுகின்றார்கள். பின்னர் 84 பிறவிகள் எடுத்ததும் அவர்கள் பிரம்மாவும் சரஸ்வதியும் ஆகுகிறார்கள். உங்களுக்கு இந்த ரகசியம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெகதாம்பாலே முழு உலகத்திற்கும் தாயென்று கூறப்படுகிறார். ஒவ்வொருவரது பௌதீக தாயும் அவரவர் வீட்டில் இருக்கிறார். ஆனால் ஜெகதாம்பாளை பற்றி எவருக்கும் தெரியாது. அவர்கள் மூட நம்பிக்கையோடு இதை கூறுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு எவரையுமே தெரியாது. தாங்கள் வழிபடுகின்றவர்களின் தொழிலை பற்றியே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். படைப்பவரே அதி மேலானவர் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். இது ஒரு தலைகீழான மரம். இதன் விதையானவர் மேலேயே இருக்கிறார். உங்களை தூய்மையாக்குவதற்காக தந்தை மேலிருந்து கீழே வர வேண்டும். பாபா வந்துள்ளார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் எங்களுக்கு இந்த விருட்சத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானத்தை கொடுத்து எங்களை புதிய உலகை ஆட்சி செய்யும் அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆக்குகிறார். குழந்தைகளாகிய உங்களைத் தவிர உலகில் வேறு எவருக்குமே இந்த உலக ரகசியங்களைப் பற்றி தெரியாது. தந்தை கூறுகிறார், 5000 வருடங்களின் பின் நான் மீண்டும் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுவேன். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. எவருக்கேனும் நாடகத்தை படைப்பவரையும் அதன் இயக்குனரையும் பிரதான நடிகரையும் அதன் ஆரம்பம், மத்தி, இறுதியை தெரிந்திருக்காவிடின் அவர் விவேகமற்றவர் என்றே அழைக்கப்படுவார். தந்தை கூறுகிறார், 5000 வருடங்களுக்கு முன்பும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இப்பொழுது உங்கள் சொந்த அறிமுகத்தை கொடுப்பதைப் போன்றே முன்னரும் உங்களுக்கு கொடுத்தேன். இப்பொழுது உங்களை தூய்மையாக்குவதைப் போன்றே உங்களை தூய்மையாக்கினேன். உங்களை ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே சர்வ சக்திவானும் தூய்மையாக்குபவரும் ஆவார். உங்கள் இறுதி கணங்களில் எதை நினைக்கிறீர்களோ அதற்கேற்பவே உங்கள் அடுத்த பிறவி அமையும் என்று நினைவு கூறப்படுகிறது. அதாவது 8.4 மில்லியன் பிறவிகள் என்ற பக்தி நம்பிக்கைக்கேற்ப அந்த வகையான உயிரினமாகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பீர்கள் என்று கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் இந்த நேரத்தில் பிறப்பெடுக்கிறீர்களாயினும் நாய், பூனை, கோழி, பறவைகள் போன்ற எந்த ஒரு வகை மிருகமாகவும் ஆக மாட்டீர்கள். எல்லையற்ற தந்தை இப்போது வந்துள்ளார். அவர் கூறுகிறார், நானே ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரதும் தந்தையாவேன். நீங்கள் அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்ததனால் அவலட்சணமாகிவிட்டீர்கள். நீங்கள் ஞானச்சிதையில் அமர்த்தப்பட வேண்டும். இப்போது நீங்கள் ஞானச்சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஞானச்சிதையில் அமர்ந்த பின் நீங்கள் விக்காரத்தில் ஈடுபட முடியாது. தூய்மையாக இருப்பேன் என்று நீங்கள் சத்தியம் செய்கிறீர்கள். பாபா உங்களை அந்த ராக்கியை அணியும்படி செய்வதில்லை. அது பக்தி மார்க்கத்தில் தொடர்ந்துள்ள ஒரு வழமையாகும். உண்மையில் இது தற்காலத்தை பற்றிய விஷயமாகும். தூய்மையாகாமல் தூய உலகின் அதிபதியாகுவது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் அதனை உறுதியாக்கிக் கொள்வதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியம் செய்விக்கப்படுகிறீர்கள்.
சிலர் இதை இரத்தத்தால் எழுதுகிறார்கள். இன்னும் சிலர் வேறு முறைகளில் எழுதுகிறார்கள். பாபா, நீங்கள் வந்துவிட்டீர்கள். அதனால் நான் நிச்சயமாக உங்களிடமிருந்து எனது ஆஸ்தியை பெற்றுக்கொள்வேன். அசரீரியானவர் இங்கே சரீர வடிவில் வருகிறார். தந்தை பரந்தாமத்திலிருந்து கீழே வருவதைப் போன்று ஆத்மாக்களாகிய நீங்களும் கீழே வருகிறீர்கள். உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக நீங்கள் மேலிருந்து கீழே வருகிறீர்கள். இது சந்தோஷமும் துன்பமும் கொண்ட நாடகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அரை சக்கரத்திற்கு சந்தோஷமும் அரை சக்கரத்திற்கு துன்பமும் இருக்கின்றன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உங்களுக்கு முக்கார் பங்கிலும் பார்க்க அதிகளவு சந்தோஷம் கிடைக்கின்றது. அரை கல்பத்திற்கு பின்னரும் நீங்கள் செல்வந்தராக இருந்தீர்கள். நீங்கள் மிகப்பெரிய ஆலயங்கள் போன்றவற்றையெல்லாம் கட்டினீர்கள். பிற்காலத்தில் பக்தி முற்றிலும் தமோபிரதானமாகும் போதே துன்பம் வருகிறது. ஆரம்பத்தில் நீங்கள் கலப்படமில்லாத பக்தர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அவர் ஒரேயொருவரையே வழிபாடு செய்கின்றீர்கள். உங்களை தேவ தேவியராக்கி சந்தோஷ பூமிக்கு அழைத்து சென்ற தந்தை ஒருவரையே நீங்கள் வழிபாடு செய்வீர்கள். அதன் பின் கலப்படமான பக்தி ஆரம்பமாகியது. ஆரம்பத்தில் ஒரேயொருவரை வழிபடும் வழிபாடே இருந்தது. அதன் பின் நீங்கள் தேவ தேவியரை வழிபாடு செய்ய ஆரம்பித்தீர்கள். இப்போது நீங்கள் பஞ்சபூதங்களாலான சரீரங்களையும் வழிபாடு செய்கிறீர்கள். உயிருள்ளதையும் வழிபடுகிறீர்கள், உயிரற்றதையும் வழிபடுகிறீர்கள். மக்கள் பஞ்சபூதங்களாலான சரீரங்களை தேவ தேவியரது விக்கிரகங்களை விடவும் உயர்ந்ததாக கருதுகிறார்கள். பிராமண புரோகிதர்களே தேவ விக்கிரகங்களை தொடுகிறார்கள். உங்களுக்கு பல குருமார் போன்றோர் இருந்தார்கள். தந்தை இங்கிருந்து இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். இவரும் கூறுகிறார், நான் அனைத்தையும் செய்திருக்கிறேன். கண்கள், காதுகள், மூக்கு போன்றவற்றை பயன்படுத்தி அனைத்து பௌதீக பகுதிகளையும் மடித்து செய்யும் பல்வேறு வகையான ஹத யோகத்தை செய்தேன். நாளடைவில் நான் அனைத்தையும் துறந்துவிட வேண்டி ஏற்பட்டது. நான் இந்த தொழிலை செய்வதா அல்லது அந்த தொழிலை செய்வதா? எனக்கு சோம்பல் ஏற்பட்டு விடுவதுண்டு. அதன் பின் குழம்பி விடுவேன். பலவகைப்பட்ட அந்த பிராணாயாமங்கள், மூச்சு பயிற்சி போன்ற அனைத்தையும் பழகிக் கொள்வதில் பல சிரமங்கள் இருக்கின்றன. அரை சக்கரத்திற்கு நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்தீர்கள். இப்போது உங்களுக்கு இது தெரியும். தந்தை உங்களுக்கு அனைத்தையும் மிக சரியாக கூறுகிறார். தொன்று தொட்ட காலத்திலிருந்து பக்தி தொடர்ந்திருக்கின்றதென்று மக்கள் கூறுகிறார்கள். சத்திய யுகத்தில் எவ்வாறு பக்தி இருக்க முடியும்? மக்களுக்கு எதுவுமே புரிவதில்லை. மூட புத்தி கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். சத்திய யுகத்தில் இதை நீங்கள் கூற மாட்டீர்கள். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒருமுறை வருகிறேன். தன் சொந்த பிறவிகளையே அறியாதவரது சரீரத்தையே நான் எடுக்கிறேன். முதலில் அழகாக இருந்த முதல் இலக்கத்திற்குரியவர் இப்போது அவலட்சணமாகிவிட்டார். ஆத்மா பல சரீரங்களை எடுக்கிறார். தந்தை கூறுகிறார், நான் பிரவேசித்தவருக்குள் நான் இப்போது இருக்கிறேன். உங்களுக்கு எதை கற்பிப்பதற்காக? மரணித்து வாழ்வதையாகும். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் மரணிக்க வேண்டும். இப்போது நீங்கள் தூய்மையாகி அதன் பின் மரணித்து வாழ வேண்டும். உங்களை தூய்மையாக்குவதே என் பாகமாகும். ஓ தூய்மையாக்குபவரே என்று பாரத மக்களாகிய நீங்கள் கூவி அழைக்கிறீர்கள். ஓ விடுதலை செய்பவரே, வந்து எங்களை துன்ப உலகிலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று எவரும் அழைப்பதில்லை. அனைத்து மக்களும் முக்தி தாமத்திற்கு செல்ல முயற்சி செய்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சந்தோஷ தாமத்திற்கு செல்ல முயற்சி செய்கிறீர்கள். இது இல்லற மார்க்கத்தை சேர்ந்ததே ஆகும். இல்லற பாதையை சேர்ந்தவர்களாக இருந்த நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்றும்
இப்போது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். இல்லற பாதையை சேர்ந்தவர்கள் செய்வதை சந்நியாச மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் செய்ய முடியாது. இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களே யாகம், தபஸ்யா, தானம் போன்றவற்றை செய்கிறார்கள். உங்களுக்கு இப்போது அனைவரையும் தெரியும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். வீட்டில் நாங்கள் இருக்கும்போதே சிவபாபா எங்களுக்கு கற்பிக்கிறார். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுப்பவர். நீங்கள் அன்பு கண்ணீர் சொரிகின்றீர்கள். ஏனெனில் நீண்ட காலத்தின் பின் அவரை நீங்கள் சந்தித்துள்ளீர்கள். பாபா என்று அழைத்ததுமே உங்களுக்கு மயிர்கூச்செரிகிறது. ஓ குழந்தைகளாகிய எங்கள் அனைவருக்கும் சேவையாற்றுவதற்காக பாபா வந்திருக்கிறாரே. இந்த கல்வியின் மூலம் பாபா எங்களை அழகிய மலர்களாக்கி மீண்டும் அழைத்து செல்கிறார். குப்பை கூலங்கள் நிறைந்த இந்த அழுக்கான உலகத்திலிருந்து அவர் எங்களை தன்னுடன் மீண்டும் அழைத்து செல்வார். பக்தி மார்க்கத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள், பாபா நீங்கள் வரும்போது என்னை நான் உங்களிடமே அர்ப்பணிப்பேன். நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவன் ஆகுவேன், வேறு யாருக்கும் அல்ல என்று கூறினீர்கள். அது வரிசை கிரமமானது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்த பாகம் உள்ளது. தந்தை உங்களுக்கு ஸ்வர்க்க ஆஸ்தியை கொடுப்பதால் உங்களில் சிலர் அவரை பெரிதும் நேசிக்கிறீர்கள். சத்திய யுகத்தில் அழுவது என்பதே இல்லை. இங்கேயோ மக்கள் பெருமளவில் அழுகிறார்கள். ஒருவர் ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்றால் மற்றவர்கள் ஏன் அழ வேண்டும்? மேலும் பலமாக மேளம் கொட்டி கொண்டாட வேண்டும். அங்கே அவர்கள் தமது தமோபிரதான் சரீரத்தை விட்டு சந்தோஷமாக செல்லும் போது மேளங்கள் கொட்டப்படும். இங்கே இந்த வழமை ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து வந்திருக்கிறது. இங்கே நாம் வீடு திரும்ப வேண்டும் என்று கூறுவீர்கள். அங்கே மறுபிறவி எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இவற்றையெல்லாம் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ரீங்காரமிடும் வண்டு என்ற உதாரணம் உங்களை குறிக்கிறது. அழுக்கில் இருக்கும் பூச்சிகளுக்கு ஞானத்தை ரீங்காரமிடும் பிராமணர்கள் நீங்களே. தந்தை உங்களுக்கு கூறுகிறார், நீங்களும் அந்த சரீரத்தை நீக்க வேண்டும். நீங்கள் மரணித்து வாழ வேண்டும். தந்தை கூறுகிறார், உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்கள் சரீரத்தை மறந்துவிடுங்கள். தந்தை மிகவும் இனிமையானவர். அவர் கூறுகிறார், குழந்தைகளாகிய உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கு நான் வந்திருக்கிறேன். இப்போது சாந்தி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். ஆல்பாவும் பீட்டாவும். இது துன்ப தாமமாகும். சாந்தி தாமமே ஆத்மாக்களாகிய எங்கள் வீடாகும். எங்கள் பாகத்தை நாங்கள் நடித்துவிட்டோம். இப்போது நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். அங்கே இந்த அவலட்சண சரீரம் இருக்க மாட்டாது. இந்த சரீரம் இப்போது முற்றிலும் ஊக்கிவிட்டது. இப்போது தந்தை இங்கே நேரில் வந்திருந்து குழந்தைகளாகிய எங்களுக்கு சமிக்கைகள் மூலம் கற்பிக்கிறார். நானும் ஓர் ஆத்மாவே, நீங்களும் ஆத்மாக்களே. நான் சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கும் அதையே கற்றுக் கொடுக்கிறேன். உங்களை நீங்கள் சரீரத்திலிருந்து வேறுபட்டவராக கருத வேண்டும். இப்போது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இனிமேலும் நீங்கள் இங்கே இருக்கப் போவதில்லை. இப்போது விநாசம் இடம்பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். பாரதத்தில் இரத்த ஆறு ஓடும். அதன் பிறகு பாரதத்திலேயே பாலாறும் ஓடும். இப்போது சர்வ மதங்களை சேர்ந்தவர்களும் ஒன்றாக இங்கே இருக்கிறார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மரணித்து விடுவார்கள். இறுதியில் இவ்வகையான மரணங்களே இடம்பெறும். பாகிஸ்தானில் என்ன நடந்தது? அக்காட்சிகள் பிரிக்கப்பட்ட பொழுது மிக பயங்கரமாக இருந்தன. அவற்றை பார்ப்பவர்கள் மயக்கமடைந்து விடுவார்கள். பாபா இப்போது உங்களை பலசாலிகள் ஆக்குகின்றார். அவர் சரீர உணர்வையும் அகற்றுகிறார்.
சில குழந்தைகள் தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதில்லை என்பதையும், அவர்கள் மிக பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதையும், அதனாலேயே சேவை விரிவடையாது இருக்கிறது என்பதையும் பாபா பார்த்திருக்கிறார். குழந்தைகள் மீண்டும் மீண்டும் எழுதுகிறார்கள், பாபா, நான் உங்களை நினைவு செய்ய மறந்து விடுகிறேன். என் புத்திக்கு யோகத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. பாபா கூறுகிறார், யோகம் என்ற வார்த்தையை மறந்துவிடுங்கள். உங்களுக்கு உலக ஆட்சியை கொடுக்கும் தந்தையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். ஆரம்பத்தில் பக்தி மார்க்கத்தில் புத்தி வேறெங்காவது அலை பாய்ந்தால் தம்மை தாமே கிள்ளிக் கொள்வார்கள். பாபா கூறுகிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்கள். நீங்கள் தூய்மையானவர்களாகவும் பின்பு தூய்மையற்றவர்களாகவும் ஆகுகிறீர்கள். ஆத்மா அளவில் பெரிதாகவோ சிறிதாகவோ ஆகுகிறார் என்றில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களுடன் நீங்களே பேசுங்கள். ஓ பாபா எங்களுக்கு சேவையாற்றுவதற்கு வந்துள்ளார். நாங்கள் வீட்டில் இருக்கும் போதே எங்களுக்கு அவர் கற்பிக்கிறார். எங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்ற எல்லையற்ற தந்தையை இப்போது நாங்கள் கண்டுவிட்டோம். அன்பு கண்ணீர் சிந்தும் வகையிலும் உங்களுக்கு புல்லரிக்கும் வகையிலும் அதிகளவு அன்புடன் பாபா என்று கூறுங்கள். 2. இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதால் அனைவரிடமிருந்தும் உங்கள் பற்றை அகற்றி மரணித்து வாழ வேண்டும். அந்த சரீரத்தையும் மறந்துவிடுங்கள். அதிலிருந்து பற்றற்று இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். பழைய விஷயங்கள் அனைத்தையும் மற்றும் கடந்த கால மனோபாவத்தையும் முடித்து விடுவதன் மூலம் முழுமையான வெற்றியை ஈட்டுகின்ற ஒரு சுத்தமான ஆத்மா ஆகுவீர்கள். சேவை செய்யும் போது வெற்றி ஈட்டுவதற்கான இலகுவான வழி சுத்தமான புத்தியையும் சுத்தமான மனோபாவத்தையும் கொண்டிருப்பதுடன் சுத்தமான செயல்களை செய்வதும் ஆகும். சேவையில் நீங்கள் எப்பணியை ஆரம்பிக்கும் முன்னரும் உங்கள் புத்தியில் ஆத்மாக்கள் எவரதும் கடந்த கால செயற்பாடுகளின் விழிப்புணர்வு எதுவும் இல்லாதிருப்பதை சோதித்துக் கொள்ளுங்கள். ஓர் ஆத்மாவை பழைய மனோபாவத்துடனோ அல்லது அதே பழைய பார்வையாலோ பார்த்தால் அதற்கேற்ப அந்த ஆத்மாவுடன் பேசினால் உங்களால் முழுமையான வெற்றியை ஈட்ட முடியாது. எனவே அனைத்து விஷயங்களையும் கடந்த கால மனோபாவங்களையும் முடித்து சுத்தமான ஆத்மா ஆகுங்கள். அப்பொழுதே உங்களால் முழுமையான வெற்றியை ஈட்ட முடியும். ஸ்லோகம். சுய மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு வெற்றி மாலை அணிவிக்கப்படுகின்றது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கைகள் ஏப்ரல் 2024. தலைப்பு: சமஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை ஆடுங்கள். ஒருவருடைய அபிப்பிராயம் மிக தெளிவாக இல்லை என நீங்கள் நினைத்தாலும் இல்லை என கூறாதீர்கள். எப்பொழுதும் ஹாஜி என்ற வார்த்தைகளே வெளிப்படட்டும். அதன் பின்னர் சரியான நேரம் வரும்போது ஒருவருக்கு சமிக்கையை கொடுக்கலாம். எவ்வாறாயினும் நீங்கள் உடனேயே இல்லை என கூறி அவரை நிராகரித்தால் சமஸ்கார முரண்பாடுகள் ஏற்படும். ஆகையால் ஹாஜி என கூறுவதன் மூலம் களத்தை ஆயப்படுத்திய பின்னர் சரியான கணத்தில் சமிக்கையை கொடுங்கள். இதுவே சமஸ்காரங்களை ஒத்திசைப்பதற்கான வழியாகும். ஓம் சாந்தி.